ஜெய்பீம். என் இனமான சொந்தங்களே, புரட்சியாளர் வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் தலித்திய சிந்தனைவாதிகளே, அம்பேத்கரிச கொள்கைவாதிகளே, நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டு வந்திருக்கும் என் இனமான தலித்தின சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த சமூக வலைதளம் மூலம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று இந்த பதிவை போடுவதற்கு காரணம், இந்த சமூக சூழலும் தமிழக அரசியலும் தான் காரணமாக இருக்கின்றது. கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் நம்மை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றது. தலித்துகளை ஒடுக்கி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது. தலித்துகளை ஓட்டு அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு வஞ்சித்து வருகின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தது, நாமும் இந்த சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும், இந்த நாட்டில் நாமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், நாமும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வாக்குரிமை பெற்று தந்தார். அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக, ஏதோ சுயநல அரசியலுக்காக சில தலித் அரசியல் கட்சி தலைவர்கள் திராவிட கட்சிகளோடும் மற்ற ஏனைய கட்சிகளோடும் கைகோர்த்து கொண்டு தலித்து மக்களை அவர்களும் ஒடுக்கி ஆள்வது வேதனை அளிக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வாக்குரிமை பெற்று தந்தது எதன் அடிப்படையில் என்றால், நாம் யாருக்கும் அடிமையில்லை, நமக்கு யாரும் அடிமையில்லை என்கின்ற சித்தாந்த கொள்கையில்தான், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரத்துவம் என்கின்ற அடிப்படை சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வாக்குரிமை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் இதுவரை ஓட்டு போடும் சமூகமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இதுவரை ஓட்டு போட்டு மற்றவர்களை வாழ வைத்து தான் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். திராவிட கட்சிகளின் அவர்களுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்கும், அவர்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்கும், அவர்களுடைய ஏனைய வசதி வாய்ப்புகளுக்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ உடந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் தோழர்களே, நாம் இனி நம்மை ஆளும் சமூகமாக மாற வேண்டும். நாம் ஓட்டு போடும் சமூகமாக இல்லாமல் ஆளும் சமூகமாக மாற வேண்டும். நம்மை நாமே இனி ஆள வேண்டும். தலித்துகளின் ஓட்டு இனி தலித்துகளுக்கே என்கின்ற குரலை நாம் எழுப்ப வேண்டும். தலித்துகளை நாம் ஆள வேண்டுமே தவிர நம்மை வேறு யாரும் ஆளக்கூடாது என்கின்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். தலித்துகளின் ஓட்டு இனி எந்த கட்சிகளுக்கும் கிடையாது. தலித்துகளின் ஓட்டு இனி தலித்துகளுக்கு மட்டுமே. நாங்கள் இனி ஆளும் சமூகமாக உருவாகப் போகின்றோம். நாம் இனி ஆளும் சமூகமாக மாற வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நான் ஜெய்பீம் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கின்றேன். அதை விரைவில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவும் இருக்கின்றேன். எனவே என் இனமான தலித் சொந்தங்களே, யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தல் அரசியல் பேசலாம். ஆனால் அம்பேத்கரின் கொள்கையை யார் பின்பற்றுகிறார்கள், அம்பேத்கரின் கொள்கையை யார் நிறைவேற்றினார்கள் என்று பார்த்தால், இதுவரை தமிழக அரசியலில் எந்த தலித் கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இல்லை. ஏதோ எனக்கு 1 சீட்டு கிடைக்கின்றது, 2 சீட்டு கிடைக்கின்றது, நான் எம்பி ஆகிவிட்டேன், நான் எம்எல்ஏ ஆகிவிட்டேன் என்ற அடிப்படையில்தான் அவர்கள் திராவிட கட்சிகளோடும் மற்ற கட்சிகளோடும் கைகோர்த்து கொண்டு தலித்து மக்களை வஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் அம்பேத்கரின் கொள்கை அரசியலை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அம்பேத்கர் என்று பேசுகிறார்கள், அம்பேத்கரை போட்டோ போட்டுக் கொள்கிறார்கள், அம்பேத்கரை பேனரில் வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அம்பேத்கரின் கொள்கையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். எனவே இது போன்ற சுயநல அரசியல்வாதிகளை நாம் களம் காண வேண்டுமென்றால் அவர்களை களை எடுக்க வேண்டிய அவசியம் நாம் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
எனவே தலித்துகளின் ஓட்டு இனி தலித்துகள்தான். நாம் ஓட்டு போட்ட சமூகமாக வாழ்ந்தது போதும், இனி ஆளும் சமூகமாக உருமாறுவோம் என்று கூறி உருமாறுவோம் என்று கூறி உங்களை இந்த நேரத்தில் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பீம். மக்கள் கட்சி வாழ்க. நன்றி.